ஹே ஆல்! வெல்கம் டு பூ ட்ரீட்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப சாரி இவ்வளோ லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கே போகிறோம்னு சொல்லி. ஸோ எங்களோட நேட்டிவ் தான் போகிறோம். நம்ம முன்னாடி வீடியோஸ்லலாம் சொன்ன மாதிரி எந்த அக்கேஷனுக்குமே போகல. தீபாவளி, வெட்டிங் ஆனிவர்சரி எதுக்குமே போகலை. சரி, ஓகே, இப்போ போவோம். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது. அதுக்காகவும் தான் நாங்கள் இப்போ பிளான் பண்ணியிருந்தோம். எப்பயுமே ஊருக்கு போகிறதுனா ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு போகிறது, செஞ்சுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து நார்மல். ஸோ இந்த டைம் நம்ம கையில் தான் கைவசம் தொழில் இருக்கே, பேக்கிங். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பேக்கிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஊருக்கு போகிறதுனால நம்ம ப்ரௌனீஸ் அண்ட் குக்கீஸ் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி முன்னாடி நாள் நைட்டே நான் வந்து குக்கீஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஒரே நாளில் எல்லாமே செய்ய முடியாது. ப்ரௌனீஸும் பண்ண முடியாது, குக்கீஸும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பேக்கிங் கிளாஸில் எப்போவுமே ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் செய்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ குவான்டிட்டியில் ப்ரௌனி செஞ்சுருக்கேன். சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப பஜ்ஜியாக அண்ட் அந்த மேலே சாக்லேட் டாப்பிங்ஸ் கொடுத்ததுனால இன்னுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மொத்தம் ஒரு 1½ கேஜியில் ப்ரௌனீஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்லாப் கம்ப்ளீட்லி அண்ட் கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணியிருந்தேன். அண்ட் பிஸ்கெட் வந்து கிளாஸில் இல்லாமல் நான் ஒன்று தனியாக ட்ரை பண்ணேன். கோகோனட் பிஸ்கெட் சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் சீக்கிரமாக நான் அந்த ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். எல்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நைட் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். புயல்ன்றதுனால பிளான் பண்ணலை. முன்னாடியே இது பிளான் இருந்துச்சு. கரெக்டாக சைக்ளோன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மழை லைட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங் இறங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போதே நல்லா சில்லுன்னு கிளைமேட் இருந்துச்சு. போயிட்டு அந்த ஸ்பெஷல் டே என்னென்னா என் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அந்த ஸ்லாப் வந்து அதுக்கு தான் பண்ணியிருந்தேன். அதையும் கட் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு வந்து ஒரு மொபைல் கிஃப்ட் பண்ணிவிட்டு அதை அன்பாக்ஸ்லாம் பண்ணி செட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு சரி மார்னிங் கோவிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோயில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் அங்கேயும் கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆகிட்டதுனால சரி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அட்லீஸ்ட் போயிட்டு வருவோம்னு சொல்லி போயிட்டு வந்துட்டோம். பெரிய ஸ்பெஷல் பிளான்லாம் எதுவும் இல்லை. மழை இங்கேயும் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல வெஜ் மீல்ஸ் ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மழையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அன்னைக்கு டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேறு எங்கே மாமியார் வீடு தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.